அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் குமார். சில இடையூறு காரணமாக தொடர்ந்து என்னால் சில பதிவுகள் போட முடியலை. அதற்கு முதலில் மன்னிப்பு. இனி தொடர்ந்து உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவிட போகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, உங்கள் எனர்ஜியை பயன்படுத்தி இந்த எனர்ஜி மூலமாக நாம் விரும்பும் நபரை நம்மால் எப்படி ஈர்க்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வெறும் 60 செகண்டில் நாம் விரும்பும் நபரை எப்படி ஈர்க்கலாம். அதாவது நீங்கள் விரும்புகிற நபர் உங்கள் அருகில் இருந்தாலும் சரி, இல்லை தொலைவில் இருந்தாலும் சரி, இல்லை வெளிநாட்டில் இருந்தால் கூட சரி, அப்படிப்பட்ட நபரை எப்படி ஒரு 60 செகண்டில் நம்மளால் நம்ம எனர்ஜியை பயன்படுத்தி அவங்களாகவே, அதாவது நம்ம தொடர்பு கொள்ளாமல், நம்ம அவங்களுக்கு கால் பண்ணாமல், நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணாமல், எதுவுமே செய்யாமல் நம்ம எனர்ஜியை பயன்படுத்தி அவர்களாகவே நம்மளை தேடி வந்து பேச வைக்கக்கூடிய ஒரு எளிமையான மற்றும் சக்தி வாய்ந்த முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறதுனால இதை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். எந்த மதத்தினரும் இதை பயன்படுத்தலாம். இதில் எந்த விதமான பூஜையோ மந்திரங்களோ கிடையாதுங்க. அதனால் இதை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். இதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பிரிந்து வாழும் கணவன் மனைவி, காதலர்கள், பெற்றோர்கள் பிள்ளைக்காக, பிள்ளைகள் பெற்றோருக்காக, சகோதரர் சகோதரிக்காக அப்படின்னு எந்த உறவுக்கு வேண்டுமானாலும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இதை எந்த நாள் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதை பயன்படுத்துவதற்கு நாள் கிழமை எதுவுமே கிடையாதுங்க. எந்த நாள் எந்த கிழமை வேண்டுமானாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தும் நேரம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 2 நேரம் நீங்கள் இதை பயன்படுத்தணுங்க. காலையில் நீங்கள் எழுந்ததும், பிறகு இரவு தூங்குவதற்கு முன்பு. இந்த 2 வேலையும் நீங்கள் செய்யணும். ரொம்பலாம் கஷ்டம்லாம் இல்லைங்க. வெறும் 60 செகண்ட், அதாவது 1 நிமிஷம் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இந்த மெத்தடு எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இங்கே உங்கள் மனதில் என்ன நினைத்து இந்த மெத்தடை செய்கிறீர்களோ அது நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரின் மனதில் அதே உணர்வுகளை தூண்டும். உங்களை பார்க்க வேண்டும் என்ற எண்ணமும் உங்களுடைய நினைவுகள் அவர்களுக்கு அதிகமாக தூண்டி வைக்கக்கூடும். அதன் மூலம் அவர்களே உங்களை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நேரடியாக சந்தித்து பேசுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது பொய் இல்லைங்க, உண்மையான விஷயம். இதை சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் ஒரு பெண் தனது வாழ்க்கை துணையை இழந்து அந்த வாழ்க்கை துணையை இந்த மெத்தேடு மூலமாக எப்படி அடைந்தார்கள் என்பதை விரிவாக ஒரு கதையாகவே போட்டிருக்கிறாங்க. அவங்களோட அனுபவத்தை பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க அதை பார்த்து பயன்பெறுங்கள். இந்த மெத்தேடு பண்ணுவதற்கு தேவையான 2 விஷயங்கள். 1, நீங்கள் முதல்ல உங்களை முழுமையாக நம்ப வேண்டும். இந்த மெத்தேடு செய்கிறோம், அதன் மூலமாக நமக்கு எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மனநிலை இருக்கக்கூடாது. இந்த மெத்தேடை செய்கிறது மூலமாக நமக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற அந்த சந்தேகம் இருக்கவே கூடாது. 2வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் எந்த நபருக்காக இதை செய்கிறீர்களோ அந்த நபர் மீது உங்களுக்கு கோபம், வெறுப்பு, ஏக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக அவர்கள் மேல் உங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம், அவர்களுடன் அன்பான இருந்த அந்த தருணத்தை மட்டும்தாங்க உங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த மெத்தேடை நீங்கள் செய்யணும். இந்த மெத்தேடை நாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னக்கூட்டி, நம்ம சேனலை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க, நம்மகிட்ட சந்தேகங்களை கேட்டு கிளியர் பண்ணுறீங்க. நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோடு இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற பயனுள்ள தகவல்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். அது மட்டும் இல்லைங்க, நம்மளிடம் ஆண் பெண் வசியமை, கணவன் மனைவி வசியமை, காதலர்கள் வசியமை, தொழில் வியாபாரம் ரீதியான வசியமை எந்திரங்கள் சிறந்த முறையில் பூஜித்து தரப்படும். குடும்பத்தில் நடக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள்
கண்திஷ்டி கோளாறு, பில்லி சூனியம் அனைத்தும் கேரள மாந்திரீக முறைப்படி சிறந்த முறையில் தீர்வு கண்டு தரப்படும். தேவைப்படுறவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, காலையில் எழுந்தவுடன் உங்கள் மொபைலில் கூட நீங்கள் ஒரு 60 செகண்ட் அலாரம் செட் பண்ணிக்கோங்க. காலையில் எழுந்த உடனே கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்து, அதில் இருக்கிற அந்த கண்ணை பார்த்து நீங்கள் இந்த வாக்கியத்தை சொல்ல வேண்டும். என்னை இழப்பது மிகவும் கஷ்டம். நான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். என்னை எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வாக்கியத்தை கரெக்டாக நீங்கள் 60 செகண்ட் காலையில் சொல்லணும். சொல்லி முடிச்சுட்டு அப்படியே உங்கள் ரொட்டீன் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடணும். உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய அனைத்து வேலைகளையும் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடணும். இது மட்டும் இல்லைங்க, மற்ற நேரங்களில் உங்கள் மனதை சந்தோஷமாகவே நீங்கள் வச்சுருக்கணும். எப்போதுமே உங்கள் மனசை பாசிட்டிவாக வச்சுருந்தா தான் உங்கள் எனர்ஜியும் பாசிட்டிவாக இருக்கும். அதுதான் சொல்கிறேன். அதே மாதிரி அடுத்து நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதே மாதிரி 60 செகண்ட் அலாரம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் யாருக்காக இந்த முறையை பயன்படுத்த போகிறீங்களோ அவங்க உங்கள் கூட சந்தோஷமாக இருக்கிறதா கற்பனை பண்ண வேணும். அதாவது விஷுவலைசேஷன் பண்ணணும். அப்படி விஷுவலைசேஷன் பண்ணிக்கிட்டே இப்போ அவங்க உங்ககிட்ட சொல்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணணும். ஃபஸ்ட்டு அவங்க உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணணும். இரண்டாவது, அவங்க உங்களை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறாங்க. நான் உங்கள் கூட இருந்த அந்த சந்தோஷமான மூமெண்ட் தான் என் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருந்தது அப்படின்னு அவங்க உங்ககிட்ட சொல்கிற மாதிரி நிஜமாகவே நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்க வேண்டும். இதில் எந்த ஒரு ஆக்டிங்கும் இருக்கக்கூடாதுங்க. உண்மையாக இருக்கணும். அதுவும் மகிழ்ச்சியான மனநிலையோட அந்த உணர்ச்சியோடு நீங்கள் சொல்லும்போது உங்கள் எனர்ஜி லெவல் அதை அதிகரிக்கும். நாள் இதை சொல்லும்போது நமக்கே முட்டாள்தனமாக தெரியும், இது ஃபேக் அப்படிங்கிற மாதிரி தெரியும். கண்டினியூவாக நீங்கள் இதை ஒரு 7 நாட்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்களை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சிட்டு வரும்போது நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் உங்கள் கூட நீண்ட நாட்கள் அல்லது நீண்ட வருடமாக பேசாமல் இருந்தால் கூட உங்களுடைய ஞாபகங்கள் இந்த எனர்ஜி வழியாக அவர்களை சென்றடைந்து அவர்களுக்கு உங்களுடைய ஞாபகங்கள் அடிக்கடி வர ஆரம்பிக்கும். உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிற எண்ணமும் அடிக்கடி தோன்ற ஆரம்பிக்கும். அதன் விளைவாக அவர்களாகவே தானாக வந்து நீங்கள் ஆசைப்பட்டது போல் உங்களிடம் பேசுவார்கள், உங்களுடன் சந்தோஷமாக இருப்பார்கள். இது நிறைய பேர் இந்த மெத்தடை பயன்படுத்தி பயனடைஞ்சிருக்கிறாங்க. நீங்களும் பயனடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை மறக்காமல் எங்களது கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.